கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜெபிக்க வந்திருக்கிற ஒன்றிணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அற்புதமாய் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவரும் நன்மைகளை செய்கிறமா இருக்கிறதுக்காக கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலையும் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஒன்றிணைத்த கிருபைக்காக, உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்பது ஆண்டவரே உம்முடைய கிருபை. ஆண்டவர், நாங்கள் எங்கள் நிர்மூலமாகாமல் நிற்பது உம்முடைய கிருபை. அதுக்காக நமக்கு நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றின மகா பெரிய தயவிற்காகவும் அன்பிற்காகவும் கோடி நன்றி அப்பா. பிதாவே, கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு நேராக பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையை கற்பிக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்க முடியாத கிருபை செய்வீராக. நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைக்கு நமக்கு நன்றி. நேரத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய பிரசனத்தினால நிரப்புவீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப கொடுகையை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise God, dear people. Love you so much. கர்த்தர் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியின் மூலமாய் என் மனைவியும் உங்களை சந்திக்க கொடுத்த தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். டுடே சாட்டர்டே, சனிக்கிழமை இந்த ஜெபமே ஜெயம் அற்புதமாக இருக்க போக நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் நம்ம அசைவாடும் போது அங்கே சாத்தியமே இல்லாத காரியங்கள் கூட சாத்தியமாகும். அதுல ரொம்ப விசேஷமானது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே நம்ம வாழ்ற இந்த பூமியில தேவன் மனுஷனாய் வெளிப்பட்டார். Could you imagine people? உங்களால யோசிக்க முடியுதா? நம்ம வாழ்ற இந்த பூமியில தேவன் மனிதனாய் வந்து இந்த பூமியில வாழ்ந்தார், ஊழியம் செய்தார். இதெல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்காய் மரித்தார், அடக்கப்படப்பட்டார், பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நன்றி. பரமேறி சென்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இதை படிச்சாதான் Holy Spirit will make Jesus real to us. Amen. He will bring Father real to us. Amen. And he will reveal himself real to us. Amen. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீசஸை உண்மையாய் நமக்கு காண்பிக்கிறவர். இல்லை ஏதோ மத புத்தகம் இல்லை ஒரு கதை புத்தகம் மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. விளங்காதனால தான் நிறைய பேர் இயேசுவை ஏழை என்று முத்திரை குத்திட்டாங்க. சில வசனங்கள் புரியாமல், அவர்களுக்கு புரியாமல் இருக்கிற அப்படின்னாலும் சொல்ல பார்த்தீங்களா, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஏங்க சங்கீதம் 112 ஒரு பெரிய சாட்சிங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருக்கு. இயேசு எவ்வளவு பிரியமா இருந்திருப்பார் கட்டளைகள். சங்கீதம் 1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Jesus was a very successful young man. பயங்கர சக்சஸ்ஃபுல்லாய் ஜீசஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனாரா? Why? Is it because God? No. அவர் கடவுளாக இருந்தனால அவருக்கு தோல்வியே வரலையா? இல்லைங்க, 100% மனுஷனாக இருந்தார் அந்த பூமியில். அதுதான்
நம்ம அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டியது. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே அடிமை என்று வெறுமையாக்கினா தேவனுக்கு சமமாய் இருப்பதை எந்த விதத்திலுமே பெருசா எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு? பூமியில மனிதனாய் வெளிப்பட்ட தேவகுமாரன், மனுஷகுமாரன், மனிதனாய் வெளிப்பட்ட தேவ குமாரன் ஜீசஸ், அவர் இந்த பூமியில கடவுளுடைய வார்த்தையில ரொம்ப பிரியமா இருந்தவர். நான் கேட்கிறேன், ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கும்போது ஜீசஸ் உண்மையா இருந்திருப்பார், உண்மையா இருந்திருக்க மாட்டார்? கண்டிப்பா சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன்றார். அதை நிறைவேற்ற வந்தவர் அதை தியானிச்சிருப்பாரு. யோசுவா 1:8 இரவும் பகலும் அவருடைய கண்களும் அவருடைய நோக்கம் எல்லாம் எதுல தான் இருந்திருக்கும்? வார்த்தையில இருந்துச்சு. அப்போ யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றது, யெஷுவா இயேசு கிட்ட வேலை செய்திருக்குமா? நீ ஒரு வழியை வாய்க்கப்படுவாய், நீ புத்திமானா நடந்து கொள்வாய், you will have good success, you will make your way prosperous, நீ ரொம்ப செழிப்பா இருப்பேன்னு கடவுள் சொன்ன வார்த்தை இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுன்னு காட்டுறேன். இயேசு சரிதாக இடம் இல்லை, அவருக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. There was a clear contrast between Jesus and John the Baptist. யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு அந்த நாட்கள்ல. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கான்டெம்பரரிஸ், ஒரே டைம்ல வாழ்ந்தவர்கள். ரெண்டு பேரும் ஊழியம் செய்தாங்க ஒரே நேரத்துல. இவருக்கும் சீஷர்கள் இருந்தாங்க, அவருக்கும் சீஷர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஊழியம் செய்யறாங்க, ஒரே ஊர்ல ரெண்டு பேரும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒட்டகமயிர் உடை அணிந்தவராய் வெட்டுக்கிளியும் காட்டு தேடியும் பூசிச்சு அவர் வனாந்தரத்துல இருந்தாரு. ஜீசஸ் அப்படியா இருந்தாரு? குடித்து சாப்பிட்டு ஏயா சீஷர்கள் உபவாசம் பண்றது இல்லைன்னு வந்து கேட்கறானுங்க. யோவானுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுகிறார்களே, உங்க சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்றது இல்லை? ஏன்னா இங்க தலைவரே எப்படி இருக்கிறாரு? பெருந்தினின்னு பேர் வாங்குற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் அற்புதமாய் பரிசேயர்கள்லாம் கண்டு பொறாம கோபம் இது வருது. ஆயக்காரர்கள் வீட்டுல, பாவிகள் வீட்டுல எல்லாம் விருந்துல யார் இருக்கா? ஜீசஸ் இருக்க. அப்போ இது மட்டும் இல்ல, நிறைய காரியங்கள் காட்ட விரும்புகிறேன். எதுக்கு இது சொல்றோம்னா, 112 உங்க வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். வேத படிக்கும் போது ஆவியானவரை கூப்பிட்டு படிக்க. 2000 வருஷம் ஓல்டு ஸ்டோரி, 2000 வருஷம் பழமையான இந்த வரலாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலத்துக்கே நம்ம போகணும். அது சில எடுத்துக்காட்டுகளை நீ காட்ட விரும்புகிறேன் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரொம்ப சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, Jesus had a treasure. Do you have a treasure? Do we have a treasure? நமக்கு ட்ரெஷரர் இருக்காங்களா? ட்ரெஷரர் எங்க இருப்பாங்க? ஒரு ஸ்கூல்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட்ல இருப்பாங்க. நிறைய பணம் இருக்கிற இடத்துல ட்ரெஷரர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? இருப்பாரு. நான் நேற்று உங்களுக்கு காண்பித்தேன், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அநேக ஸ்திரீகள், ஏரோதுடைய காரியக்காரனுடைய மனைவி, நிறைய ஸ்திரீகள் தங்களுடைய பிலாங்கிங்ஸ், ஆஸ்திகள், ப்ராப்பர்ட்டிஸ், யோசிப்பா ப்ராப்பர்ட்டியை வச்சு அவருக்கு என்ன பண்ணாங்களா? ஊழியம் செய்தார். அவ்வளோ என்ன அர்த்தம்? ஆதி இது வித்து கொண்டு வந்து இயேசுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணாங்க? ஊழியத்தில் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இவர் ஏழையா இருந்திருப்பாரா? இவர் ஏழையா இருந்தா நியாய பிரமாணம் பொய்யா இருக்குமே, கடவுளுடைய வார்த்தையே பொய்யா இருக்குமே. கடவுளுடைய வார்த்தையில உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன் ஏழையா இருக்க முடியாது. ஏன்? கடவுளுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்ச்சுன்னா எப்படி ஒருத்தனால ஏழையா இருக்க முடியும்?
ரெண்டாவது ஏழை எப்படி ஏழை ஆக முடியும்? 2 சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம் நிமித்தம் ஏழையானார், தரித்திரனானார். அப்போ ஒரு ஏழை ஆக முடியாது, ஒரு பணக்காரர் தான் ஏழை ஆக முடியும். எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. யோவான் 12:6 படிப்போம். யோவான் 12:6. நிறைய நாட்கள் நம்ம இதை மெடிடேட் பண்ண போகிறோம். நம்மளை ஜெப நிகழ்ச்சி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் முடிக்க போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் 20 நிமிஷத்துக்குள்ள பேச முடியாது. இது அப்படியே ஒரு தொடர் போதனையாக போகும். எங்களோட கூட சேர்ந்து இணைந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். யார் அவ? அந்த உத்தம யாரு? யூதாஸ் காரியத்தை. பணப்பை அவங்கிட்ட இருந்துச்சுங்களாங்க. was a treasurer. the money box, பணப்பையில பணப்பெட்டி, ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. the money box, the purse of the 12, 12 பேர் அந்த ஊழியத்தோடைய மணி பாக்ஸ், அந்த செஸ்ட், அந்த பொக்கிஷம் வைத்திருக்கிற அந்த பணம் வைத்திருக்கிற அந்த பெட்டி யார்கிட்ட இருந்துச்சு? அந்த 12 பேர்ல ஒருத்தன், அவதான் யூதாஸ் காரியத். அவங்ககிட்ட இது இருக்கு. அவன் திருடன் வேற போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, திருட கையிலேயே நீங்க பண பெட்டியை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனால் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பணப்பெட்டி குறைவுபட்டிருக்கவே பட்டிருக்காது. ஏன் பட்டிருக்காதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏதோ கடவுளாக இருந்தார், இயேசுவாக இருந்தார், இல்லை அவருடைய சொல்கிறேன். தேவனுடைய பிரமாணங்கள் வேலை செய்யும். அது யாராக இருந்தாலும் வேலை செய்யும். மனுஷனாகி வந்த கடவுளுக்கு அது வேலை செய்யும், உங்களுக்கு எனக்கு அது வேலை செய்யும், யாருக்கும் வேலை செய்யும். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. வாரி இறைப்பார் ஏழைகளுக்கு கொடுப்பான்னு எழுதியிருக்குன்னா, மாம்சத்துல வந்த தேவன் எப்படி இருந்திருப்பார்? ஒரு ட்ரெஷரரை போட்டு ஜான் 13:29 படிங்க. யோவான் 13:29. யோவான் 13:29. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். பாருங்க, அவன் போறான் கிளம்பி. உடனே என்ன நினைக்கிறாங்க? யூதாஸ் போனோடனே some thought that since Judas had the money box, Jesus was telling him, buy what we need for the festival, so or that he should give something to the poor. அப்போ இவன் கிளம்பி போனா என்ன நினைக்கிறாங்க? ஃபெஸ்டிவலுக்கு வாங்க போயிருப்பாங்க, இல்லை ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய. அப்போ இவன் வெளியே போறான் அப்படின்னாலே ஜீசஸ் ஏற்கனவே செய்த காரியம், ரெகுலரா நடக்கிற ஒரு காரியம். அதாவது ஃபெஸ்டிவலுக்கு வேண்டியதை, பஸ்காக்கு வேண்டியதை வாங்குறதுக்கு, தரித்திரருக்கு கொடுக்கிறதுக்கு. எஸ். அப்போ ஜீசஸ் எப்படி இருந்திருக்காரு? இதெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். தன்னோடு இருந்தவர்களை நல்லா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், அந்த மணி பாக்ஸ் குறைஞ்சிருக்காது. ஏன்? கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து ஒரு மடியிலே போடுவார். எந்த அளவினால் இழக்கிறியோ அதே அளவில் உங்களுக்கு மலக்கப்படும். போத பஸ்கா அனுசரிக்கிறாங்க ராம்போஜனத்தில் போ சொல்றாரு ஆண்டவர். போனோடனே எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, தரித்திரருக்கு உதவி செய்யறதுக்கு போறான் போல இருக்கு. அப்போ அது அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி இந்த 3.5 வருஷத்துல பல ஆயிரம் தடவை இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு. கையை ஆர்டர் காட்டியிருப்பாரு, கண்ணை காட்டியிருப்பார். உடனே என்ன பண்ணுவா? அப்போ ஏழைகளுக்கு கொடுத்துருப்பா, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்திருப்பா. சிவப்பிரியா அவங்களுக்கு அப்போ கம்மியா இருந்துச்சுன்னா அதை நிர்வகிக்க ஆள்லாம் தேவையில்லை.
ஒரு நிர்வகிப்பதற்கு ஒரு ஆளை போட்டு அவங்கிட்ட அதை கொடுத்து நிர்வகிக்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அத்தனை அநேக ஸ்திரீகள் பொக்கிஷங்களால ஆஸ்திரிகளால ஊழியர் செய்தார்கள் போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணியிருப்பா? அது அக்கௌண்ட்ஸ்லாம் யார் பார்த்துருப்பா? சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியர்கள்லேயே இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. கணக்கு எழுதுகிறோம், அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணுறோம், ஆடிட் பண்ணுறோம். நாட்கள் அப்படி கிடையாது. இன்னும் பெரிய ஊழியமாக இயேசுடைய ஊழியம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஊழியமே எப்படி இருந்தாலும் இப்போ ஜீசஸோட ஊழியம் எப்படி இருந்திருக்கும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ட்ரெஷரர் கூட அவசியம் என்ன? பணப்பை அவ வைத்திருந்தான்னு போட்டிருக்கு. ஜீசஸ் ஆன ட்ரெஷரர். என் பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அவர் ஏழை, அவர் சீஷர்கள் ஏழை, 120 பேர் ஏழை, ஆதி திருச்சபை ஏழை, நீ ஏழை, நாடு ஏழை, இப்போ எல்லாம் ஏழை. ஐயோ, இது பிசாசுடைய பெரிய பாயம். ஒத்துக்காதீங்க, நம்பாதீங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு ஏழை அல்ல. இயேசு பெரிய செல்வந்தர், மகா பெரிய செல்வந்தர். இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பிறக்கும் போது ஏழையாய் பிறந்தார். ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார், உங்களுக்காக எனக்காகும். சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாகவே அவரை காப்பாற்றுவதற்காக, திரும்பி சொல்றேன், இயேசுவை ஏரோதுடைய கைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த குடும்பத்தை யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கொடுத்து அவர்கள் தப்பித்து சென்றார்கள். கிறிஸ்துமஸ் டைம்ல பேசணும்ல. திடீர் இதை கேட்டுட்டு யோசிக்காதீங்க. பழைய வீடியோஸ்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அதோடைய லிங்க்ஸை கூட போடுறோம், கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இயேசு வளர்ந்த நாட்கள்லையும் செல்வந்தராக தான் வளர்ந்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது செல்வந்தராக தான் ஆரம்பிச்சார். ஆயத்துறையில உட்கார்ந்துருக்கிறான் லேவி, மத்தேயு விட்டுட்டு பின்னாடி வாழ்ந்தாரு. அப்படியே விட்டு பின்னாடி வரானா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு. அவ்வளவு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். வீடு வாழ ஷிப்பு போட் இல்லை. திரும்பி அதெல்லாம் ஒரு நாள் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரையா எல்லாம் விட்டுட்டு வந்தது. பெரிய பெரிய கப்பல் வாழ எல்லாத்தையும் விட்டுட்டு யார் மேலே வராங்க? இவர் யாரும் ஓட்ட வச்சுக்கிட்டு, ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படி இருந்தா இவர் பின்னாடி யாராவது வந்துருப்பாங்களா? என் பின்னே வா அப்படின்ட்டு ஆமா வரா. யோசிச்சு பாருங்க. Jesus was a very charismatic person. அவருடைய அற்புதங்கள் ஒரு பக்கம் இழுக்குது, அவருடைய அன்பு ஒரு பக்கம் இருக்குது, அவருடைய ஐஸ்வர்யமும் சீஷர் என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆண்டவரே எங்களுக்கு என்னன்னு கேட்கறான். அப்ப அவங்க எல்லாம் வந்தது ஒரு ரிவார்டுக்காக என்ன பண்றானுங்க? வந்துருக்காங்க. அப்ப ஏன் கேட்கணும்? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்தாங்களா? ஏப்பா நான் என்ன கேட்கிறேன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வந்தாங்களா? பேதுரு அப்ப என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு சொல்றாரு, இம்மையிலே 100 தடையாக மறுமையில் நித்திய ஜீவன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்க, ஜீசஸ்க்கு அவ்வளோ ட்ரெஷர்ஸ் இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ட்ரெஷர் வச்சிருந்தாரு. ஆனால் சிலுவையில உங்களை எண்ணி செல்வதற்காக ஏழையானார், நிர்வாணமாய் தூக்கி மரித்தார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆகவே இதெல்லாம் தியானித்து சோபடும் விசுவாசிங்க. சங்கீதா விசுவாசிக்கிறியா? ஒன்லி எல்லியோ சீமானாய் சீமாட்டியாய் உயர்த்துவதற்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை சீமாட்டியா உயர்த்துவதற்காக. அபிரகாம் சீமானா இருந்தானா அதை விட சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா அபிரகாமிலும் பெரியவர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசிங்க. இதை நம்ம ஏன் இவ்வளவு வைராக்கியமா பேசுறோம்? உலகமே இதை எதிர்க்குது, ஊழியர்கள் எதிர்க்கிறார்கள், சபைகள் எதிர்க்குது. ஆனால் இதை துணிந்து தைரியமா ஏன் பேசுகிறோம் என்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சக்தி வாய்ந்தது, தரித்திர கட்டை உடைக்கக்கூடியது. பிசாசுடைய பெரிய வஞ்சனை, இயேசு ஏழை நீ ஏழைன்னு முடிச்சுட்டு போயிட்டான். நோ, இயேசு பெரிய செல்வந்தர். உங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு அவர் ஏழையானார்.
ஆஸ்தி ஐஸ்வர்யம் இயேசுடைய வீட்டில் இருந்துச்சுங்க. ஆமென். அதே போல உங்க வீட்லயும் இருக்கும். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். சரி சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். பொருளாதாரத்தில் நான் விடுதலை பெறுவேன். பொருளாதாரத்தில் நான் விடுதலை அறிக்கை பண்ணுவோமா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நான் கடன் பிடியிலிருந்து வெளியே வருவேன், பிடியிலிருந்து வெளியில வருவேன். பலவீன பிடிவிலிருந்து வெளியே வருவேன், வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வருவேன். வியாதியின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் கடன் வாங்குறவனா அல்ல, கடன் கொடுக்கிறவனா இருப்பேன், ஆமென். வாரி இறைப்பேன், ஏழையில் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவுக்கு ட்ரெஷர் இருந்தது போல நமக்கு ட்ரெஷரர்ஸ் இருப்பாங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அவ்வளோ இன்ஃப்ளூஸ் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். திரளாய் தங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ்திகளாலும் தங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ்னாலும் நமக்கு ஊழியம் செய்கிற திரளான ஸ்திரீகள் இருப்பாங்க, ஆமென். திரளான மக்கள் இருப்பாங்க. ஆமென். பணம் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க, பணம் வந்து சேரும். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமம். பிலீவ் இட். Believe it. சொல்லுங்க, ஆமென். ஆமென். பிலீவ் இட் பீப்புள். Believe it. திரும்பி சொல்றேன் உங்களுக்கு, இங்க இருந்து தான் வரும், நான் வேலை செய்யற இடத்துல தான் வரும் நினைக்காதீங்க. கர்த்தர் மனிதர்களை எழுப்புவார், ஆமென். அபிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில கொட்ட வைப்பார். ஆமென். இயேசுவுக்கு எப்படி வந்தது பணம், அப்படிதான் உங்களுக்கு வரும். ஆமென். இயேசுக்கு எப்படி வந்துச்சு? அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க, அநேகர் அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகால் ஊழியம் செய்தார்கள். ஆமென். அப்படி உங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இயேசுவின் நாமத்தாலே சொல்லுங்க, ஆமென். ஆமென். ஜெபம் நம்பிதான் ரெண்டு சில ஜெபிக்கிறோம். இது நல்ல ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. வாழவைங்க ஆண்டவரே, வாழவைங்க கடன் பிடியில இருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க. எங்க மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுவின் கொண்டு வாங்க நாமத்தாலே தேவ ஆவியானவர் அசைவாடி மகா பெரிய விதத்துல நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆமென். எல்லாம் இல்லாமையும் மறைந்து போகட்டும், குறைவுகள் அகன்று போகட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு மட்டுமே உண்டாகட்டும். ஆமென். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நடத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. பிதாவே, பரமண்டலங்களில் சித்தம் செய்யப்படுகிறது போல ஆமென். பரமண்டலங்களில் சித்தம் சுகம், பரமண்டலங்களில் சித்தம் செழிப்பு, ஆமென். பரமண்டலங்களில் சித்தம் விடுதலை, ஆமென். பரமண்டலங்களில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில எங்க வாழ்க்கையில எனக்கும் சங்கீதம், எங்க பிள்ளைகளுக்கு, எங்க மக்களுக்கு, எங்க சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரே இந்த ஜெபத்தை செய்கிறவர்களுக்கு பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல அப்படி சித்தம் இங்கே எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாகப்பா. ஆமென். உதவி செய்க ஆண்டவர், உதவி செய்ய. உதவி செய்வீராக. உதவி உங்க செய்ய. சித்தம் நடக்கட்டும் கர்த்தாவே. உங்க சித்தம் செழிப்பு, உங்களுடைய சித்தம் முன்னேற்றம், உங்களுடைய சித்தம் உயர்வு, உங்களுடைய சித்தம் கடலின் பிடியிலிருந்து விடுதலை, உங்களுடைய சித்தம் செழிப்பு, மகா பெரிய செழிப்பு. ஆமென். அதற்காக சிலுவையில் எங்களுக்காக ஏழை ஆடிரே, நன்றி உமக்கு அப்பா. நன்றி, நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி. நன்றி. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பார்க்க போறோம். நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, தொடர்ந்து பத்தி பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய சீமான், இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் ஆமென். சிலுவையில நிர்வாணமாய் தொங்க விடப்பட்டார். யாருக்காக? நமக்காக. எனக்காக. 3.5 வருடம் அது அற்புதமான இஸ்ரவேல் தேசத்தை கலக்கினவர், ஆமென். பட்டணங்களை கிராமங்களை கலக்கினவர் ஆமென். சிலுவையில நிர்வாணமாய் தொங்கி மரித்தாரே ஆமென். நமக்காக. நாம் செல்வதெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. முக்கிய எல்லா துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த வெளிப்பாட்டை தந்து எங்கள் கண்களை திறந்திருக்கிறே நன்றி. நன்றி இந்த அப்பா. விரோதமாய் பேசுகிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆமென். அப்பா, நீர் மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பீராக. கர்த்தாவே, இது எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலன்றதுனால எங்களுக்கு எந்த மேட்டின்மை இல்ல ஆண்டவரே. தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் கண்களை திறந்து விட்டிருக்கிறீர். திறந்து விட்டு. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே, அவர்கள் கண்களை திறப்பீராக. திறப்பீராக ஆண்டவரே. எல்லா புகழும் உமக்கு ஆண்டவரே. இது எங்களுக்கு தெரிந்ததுனால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஆனால் ஒரு நாள் மேட்டின்மை பட மாட்டோம், மாறாக நாங்கள் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆமென். இந்த வெளிப்பாடு நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆமென். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆமென். வெளிப்பாட்டை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சொல்றதை நடத்துங்க. இன்னும் அதிக வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தாங்கப்பா. நாம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென். உள்ளவனையோடு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான்னு சொன்னீங்களே, ஆமென். அந்த வார்த்தையின்படியே நீர் கொடுத்த வெளிப்பாடு ஆண்டவரே உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு அதிகமாய் பணமும் செல்வமும் சமாதானம் நிம்மதியும் வந்து குவியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you people. Love you so much.
Shall we all say together, ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தரை பரிசுத்தமாத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. ஆமென். இதை கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருப்பாரு. ஆமென். கர்த்தருக்காக நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார். அறுப்பார். இந்த ஜெப ஜெயத்துக்காக சங்கீதாரி பண்ற பிரயாசம், குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, மக்களுக்காக நீ என்னோடு சேர்ந்து இது செய்யறது பிரயாசத்தை கர்த்தர் அறிவார். ஆமென். You are going to be very rich, Amen. very healthy, ஆமென். and you are going to be a very, very great blessing to millions of people. ஆமென். Thank you so much people. எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. அதை தொடர்ந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you so much people. God bless you.